ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மீனா இருந்துட்டு கோமதியை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுமே நம்ம கோமதி தங்கமயில பார்த்த உடனே கோவமா, இங்கே பாரு மீனா, இவளை தான் பார்க்க கூட்டிகிட்டு வந்தேன்னு நீ சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்திருக்கவே மாட்டேன். இவளை பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்கு மீனா, நான் போகிறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்க, அவளை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியம் கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு திரும்பி நின்று, இங்கே பாருங்க, உங்ககிட்ட நான் சண்டைக்கு வர்றதுக்கெல்லாம் வரல, உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு தெம்பும் கிடையாது, முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன் நான் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியம் இருந்துட்டு, கொஞ்ச நேரம் நில்லுங்க, நீ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் கிளம்பிக்கோங்க. எதுக்காக என் பொண்ணை பார்த்தா உங்களுக்கு கோவம் வருது? அவள் பண்ண தப்புக்காகவா? இங்கே பாருங்கம்மா, என்னோட பொண்ணு பண்ணது எல்லாமே தப்பு தான், ஆனால் அவளா இது எல்லாத்தையுமே பண்ணலை, நான் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். நான் பண்ண சொல்லி தான் என் பொண்ணு பண்ணாலே தவிர அவள் எந்த ஒரு தப்புமே பண்ணலை. நான் அது தண்டனை கொடுக்கறதா இருந்தால் எனக்கு கொடுங்க, என் பொண்ணுக்கெல்லாம் கொடுத்துடாதீங்க. இப்போ என் பொண்ணு வாயும் வயிறுமா இருக்கா, அப்படி இருக்கிறப்போ என் பொண்ணை தனியை விட்டு தவிக்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனவா பார்க்குறாங்க. அத்தை, ஆமா அத்தை, மயிலக்கா 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கத்த, மயிலக்கா மேலே கோவப்படாதீங்க, அவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, ஆனால் அவங்க பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து இப்போது மனசார மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் மன்னிச்சா கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழுவாங்க அத்தை, நீங்கள் தான் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அத்தை அப்படின்னு மீனா எடுத்து சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நாங்கள் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான், என்ன பண்ணுறது, என்னோட குடும்ப சூழ்நிலை, வறுமையின் கஷ்டம், என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், மரியாதையோடு வாழணும்னு நினச்சம்மா. பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த காலத்தில் மரியாதையே கொடுக்குறாங்க, அதனால தான்மா என் பொண்ணோட மரியாதைக்காக உங்ககிட்ட நிறைய பொய் சொல்லிட்டேன். என் பொண்ணு ஏற்கனவே என்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாதம்மா, கண்டிப்பாக இது ஒரு நாள் தெரிஞ்சா என்னோட வாழ்க்கையே போயிடுமான்னு என்கிட்ட எத்தனையோ முறை சொன்னா, ஆனால் நான் அது எதையுமே கேட்காம இப்படி ஒரு பொய்யை உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. நம்ம கோமதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம வீட்டு வாரிசு அவ வயிற்றுல வளருது, இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு நிற்கவும், இங்க பாருங்கம்மா, இந்த விஷயத்த போய் உங்க பிள்ளைகிட்ட என்னோட பொண்ணு சொல்லியிருக்கா, அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? என்னோட பொண்ணு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மயில இருந்துட்டு, மா நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிருமா, இந்த விஷயத்தெல்லாம் உன்னை சொல்ல சொன்னாங்களா, என்னதான் யாருன்னு தெரியாது, எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கிட்ட எதுக்காகம்மா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். இங்கே பாருடி, நீ இப்படி சொன்னாலையும் எனக்கு உன் வாழ்க்கையை பற்றி கவலை இருக்காதடி, நீயும் புருஷன் கூட சேர்ந்து புள்ள குட்டின்னு சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்கணும் இல்லடி, நான் பண்ண தப்புக்காக உன்னோட வாழ்க்கையை இப்போது கேள்விக்குறியாக ஆயிடுச்சுன்னு நான் இப்போ தாண்டி உணர்றேன், என்னை மன்னிச்சிரு மயிலு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. நம்ம அதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாமா, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில இருந்துட்டு கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, இனிமேல் நீங்கள் தான் முடிவெடுக்கணும், மயிலாக்கா என்கிட்டயும் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க, ஆனால் என்னால் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியல, இது சொல்லவும் முடியல, அதனால தான் மயிலாக்காவை நேரில் வர வச்சேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கே வருவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை, இந்த விஷயத்த உங்ககிட்ட தெரிய வச்சுட்டேன். ஆனால் மாமா ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டார் அத்தை, அவர் ஏன் இப்படியெல்லாம் பேசினாரு, இப்படியெல்லாம் பேசுகிற ஆளும் இல்லை, என்னால் நம்பவே முடியல அத்தை, மயிலாக்கா சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே எனக்கு அப்படியே நெஞ்சு பதற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் என்னால் நம்பவே முடியல மீனா, என் பையன் அப்படி என்ன கேட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம மயில் விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம கோமதி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன மீனா, என் பையன் இப்படியெல்லாம் கேட்டானா, அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொன்னானா, என் பையனை நான் இப்படியெல்லாம் வளர்க்கலையே, என் பையன் எதுக்காக இப்படியெல்லாம் பேசினா, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கத்த, நீங்கள் பொறுமையாக யோசிங்க, நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க. மயிலக்கா நம்ம வீட்டில் இருந்த வரைக்குமே அந்த பொய்யை தவிர நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே அக்கறையாகவும் பாசமாக தானே பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மனசில் இருக்கிற அன்பு எல்லாமே உண்மையான அன்பை நம்ம
எப்போவுமே கொச்சப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பேசுனது ரொம்ப பெரிய தப்பத்தை நீங்கள் நல்லா யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுங்கத்த. எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறத்த அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே திணறி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு இந்த விஷயத்த நம்ம சரவணன்கிட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சரவணன்கிட்ட போகிறாங்க. போன உடனே நம்ம சரவணனும் ரொம்பவே அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என் பையன் இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கடைக்குள்ளே போயிட்டு சரவணா உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வரையா சரவணா அப்படின்னு சொல்லி கேட்குவோம்மா. என்னம்மா விஷயம், உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா, பாட்டிக்கு ஏதாச்சும் வேணுமா சொல்லுமா, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சரவணா, நான் உன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசணும் வா சரவணா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சரவணா, கடையில் எவ்வளோ வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இவங்க கூட போய் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இங்கே பாரு சரவணா, எங்கேயும் போகாத, நீ இங்கே இருந்து வேலையெல்லாம் பாரு அப்படின்னு நம்ம பாண்டியன் சொல்லவும், இங்கே பாரு சரவணா, நீ என்னோட பையன், உன் கூட தனியாக 5 நிமிஷம் பேசுறதுனால இங்கே வேலை ஏதோ கெட்டு போயிடாது, முதல்ல வா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த பாண்டியனுக்கு கோவம் வந்தாலையும் அப்படியே அமைதியாக தான் இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் மா என்னாச்சுமா, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சரவணா, நீ தங்கமயில மீட் பண்ணியா, அவள் உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்துமா அவெல்லாம் ஒரு பித்தலாட்டுக்காரிமா, அவள் சொல்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா, அவளை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவள் சொன்ன விஷயத்தெல்லாம் எப்படிம்மா நான் உங்ககிட்ட சொல்லுவேன், அவள் எல்லாமே பொய் சொல்லிக்கிட்டு இருக்காமா, விடுமா, இதுக்காகவா என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கு நிறைய வேலை இருக்குமா, இங்கே பாருடா அவள் மாசமாக இருக்காளாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு எனக்கு தெரியாதம்மா, அவள் பொய் தான் சொல்லுவா, நம்ம வீட்டுக்குள்ளே வரத்துக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காமா, நீ அவளை நம்பவே நம்பாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ஒரே அறை அப்படியே சரவணன் கண்ணத்தில் அப்படியே பழுக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இங்கே பாருடா, நீ அவளை பார்த்து என்ன கேட்டுட்டு வந்திருக்க, உன்னை நான் அப்படியே வளர்த்தேன், என்னோட பையன் ஒரு ரொம்ப நல்ல பையன், எந்த சூழ்நிலையும் வார்த்தையும் சரி எதுவாக இருந்தாலும் பொறுமையாயும் பார்த்தும் பேசுகிற புள்ளியை நான் வளர்த்தேன் தானடா, இப்படி இருக்கிற புள்ளியை இப்படி மாற்றி வச்சுட்டு இப்படி பேசிட்டு வந்திருக்கே, உன்னால் நீ பண்ணதை என்னால் ஏற்றுக்கவே முடியலடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் வந்துட்டுமா, என்னை மன்னிச்சிருமா, நான் அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது தான், நான் பேசிட்டேன், என்ன பண்ணுறது, நான் பேசினதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு எனக்கு புரியுது, ஆனால் கோவத்தில் என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறேன்னு எனக்கே தெரியாமல் நான் பேசிட்டு வந்துட்டேம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். இங்கே பாருடா, அவகிட்ட நீ மன்னிப்பு கேட்டியா, நீ பண்ணது தப்புன்னு அவகிட்ட போய் மன்னிப்பு கேளுடா அப்படின்னு சொல்லவும்மா, என்னால் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டா அவ ரொம்ப திமிராயிடுவாமா, அதனால தான்மா நான் மன்னிப்பு கேட்கல, இங்க பாருடா தப்பு பண்ணது நீ தானே, நீ போய் மன்னிப்பு கேட்டே ஆகணும், அது மட்டும் இல்லாம அவ உண்மையாவே மாசமா இருக்காடா, அவ 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்காளா அப்படின்னு சொல்லவும்மா, என்னால இதை நம்பவே முடியலமா, எப்போ உண்மையை சொல்றா எப்போ பொய்ய சொல்றான்னு என்னால உண்மையாவே நம்பவே முடியலமா, இந்த விஷயத்துல நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்க பாரு சரவணா, நம்ம வீட்டு வாரிசு அவ வயித்துல வளர்ந்துக்கிட்டு இருக்கடா, அப்படி இருக்கும்போது அவளை நம்ம தவிக்க விடுறது ரொம்ப ரொம்ப தப்புடா அப்படின்னு நம்ம சரவணன் கிட்ட சொல்லவும், அதுக்கப்புறம் இங்க பாருமா, அவ எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாதுமா, அவ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு எப்படிமா நம்ம வீட்டுக்கு வர முடியும், கண்டிப்பா அவளை நம்ம வீட்டுல நான் ஏத்துக்கவே மாட்டேன், நீங்களும் ஏத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு அதாவது கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அத்தை நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்களா அத்தை, நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா மயிலாக்காவை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குவோம். இங்கே பாரு மீனா, நீ எதுக்காக அவளுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல மீனா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, ஒருத்தருக்கு யாருமே இல்லை, எல்லா பக்கமும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னா அவங்களோட மனசு எந்த நிலைமைக்கு எந்த சூழ்நிலையில் போய் இருக்கணும்னு நீங்கள் நினச்சி பார்க்கல, அவங்க இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அத்தை, நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், புரிஞ்சுக்கிறதுனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், இல்லைன்னா நான் அந்த மாதிரி உங்ககிட்ட பேச மாட்டாத, ப்ளீஸ் அத்தை நீங்கள் மயிலாக்காவை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம
ம், பா கோமதி இருந்துட்டு ரொம்பவே யோசிச்சு பார்க்கவும் அப்போ தான் புரியுது. நம்ம போய் மயிலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்த சரவணன் கிட்ட கூட சொல்லாமல் இந்த விஷயத்த முடிவெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஃபஸ்ட்டு பாக்கியம் வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம பாக்கியமும் மாணிக்கம் சுடர் இவங்க 3 பேருமே வெளியே உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மயிலுன்னு சொல்லிட்டு வாய்ஸ் கேட்குது. கேட்ட உடனேம்மா அக்காவை யாரோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கம்மா, யாருன்னு தெரியலம்மா, போய் பாருடி யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு சுடர்கிட்ட சொல்லவும் சுடர் யாருன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே கோமதி நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அத்தை வாங்கத்தை உள்ள வாங்கத்தை, ஏன் அத்தை வெளியே போய் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, வாங்கத்தை. இல்லை நான் உள்ளெல்லாம் வரல, மயில் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் மயில் அக்கா வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேலைக்கு போகிறாள் அவ, என்னால் நம்ப முடியல, எதுக்காக அவள் வேலைக்கு போகிறா அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன, வேலைக்கு போகிற அட்ரஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போகிற அட்ரஸையும் கொடுத்து போய் பார்க்குறாங்க. போன இடத்துல நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி மயிலை பார்த்த உடனே கோமதிக்கு ரொம்பவே பாவமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம கோமதி இருந்துட்டு கிட்ட போயிட்டு மயில், என்ன மயில் இது, என்ன வேலை இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாங்கத்தை நீங்கள் எப்படி இங்கே, எதுக்காக அத்தை இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மயில், எதுக்காக மாசமாக இருக்கிற டைமில் இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல மயில் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கத்த, எனக்குன்னு யார் இருக்கா சொல்லுங்க, என்னோட வீட்டில் ஒரு வேளை சாப்பாடுக்கு கூட என்னை குத்தி பேசுகிறாங்க அத்தை. அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு என்னோட மனசு ரணமாக துடிக்குது. ஒவ்வொரு நாளும் என்னோட அம்மா கேட்குற கேள்வி என்னால் காது கொடுத்து கேட்கவே முடியல, அவ்வளோ சித்திரவதையை அனுபவிக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வேலைக்கு வந்து வெளியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அது செஞ்சுக்கிட்டே இருந்தால் அந்த யோசனையோ எந்த ஒரு மனசு கஷ்டமோ எனக்கு இருக்கிறதில்ல, அதனால தான் அத்தை நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே கோமதி கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுது. இங்கே பாருங்க அத்தை, என்னை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக என்னோட குழந்தையும் சரி என்னையும் சரி என்னை பார்த்துக்க தெரியும். இனிமேல் என்னோட குழந்தைக்கும் எனக்கும் எந்த ஒரு அவமானமோ அசிங்கமோ வராத மாதிரி நான் பார்த்துப்பேன். என் புள்ளி எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களும் சரி மாமாவும் சரி சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் மாமாவுக்கு இன்னொரு லைஃப் வேறு வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக குறுக்கில் வந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே கோமதி வந்துட்டு, என்ன மயில சொல்கிற, அவனுக்கு இன்னொரு வாழ்க்கை வந்துருச்சா, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லவும், நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம கோமதி கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம கோமதியும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாரு மயில, அவன் ஏதாவது ஃப்ரெண்டு கூட தான் பேசிக்கிட்டு இருந்தப்பான், கண்டிப்பாக அவன் யாருக்கூடமே அந்த மாதிரி தப்பாக பேசுகிற ஆளே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னோட பையனை பற்றி நீ தப்பாக பேசாதமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு தங்கமையில் இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, அவரோட முகத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அந்த பொண்ணை பார்த்தா, அந்த சந்தோஷத்தை இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நான் அவர்கிட்ட அப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு சந்தோஷம் அவர் முகத்தில் இருக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலத்த, அதனால அவங்க கூட பழகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்குள்ள நான் இடையில வரவே மாட்டேன். என்னோட மாமா சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும். இனிமேல் யாரோட வாழ்க்கையிலும் தலையிட்டு நான் அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு இதெல்லாம் யோசிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருமையில், இனிமேல் நீ வேலைக்கும் போகக்கூடாது, இனிமேல் உங்கள் வீட்டுக்கும் போகக்கூடாது. இங்கே பாருங்க அத்தை, நான் வேலைக்கு வரக்கூடாதுன்னா, எங்கள் வீட்லேயும் இருக்கக்கூடாதுன்னா நான் அப்போ எங்கே போவேன் சொல்லுங்கள்? எனக்கு போகிறதுக்கு எங்கே இடம் இருக்குது? எந்த இடமும் இல்லாமல் ஒரு அனாதையாக தானே இருக்கேன். என்னோடய வீட்டிலே நான் தங்குறதுக்கும் என் புள்ள தங்குறதுக்கும் வாடகை கொடுக்கணும் இல்லை நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே எமோஷ்னலாக நம்ம கோமதி இருந்துட்டு தங்கமையில் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, என்னை புரிஞ்சுக்கிட்டே இவ்வளோ தூரம் என்கிட்ட வந்து பேசினதே என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது அத்தை. இனிமேல் என்னை பற்றி நீங்கள் யாருமே கவலைப்பட தேவையில்ல. இனிமேல் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். என்னோடய வாழ்க்கைக்கான அர்த்தமே என்னோட குழந்தை மட்டும்தான். அந்த குழந்தை என்கிட்ட இருந்தால் மட்டும் போதும். கண்டிப்பாக நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருமையில நீ எதுவுமே பேசக்கூடாது, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஓனரோட நம்பர் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயிலையும் ஓனரோட நம்பரை கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே நம்ம ஓனர் இருந்துட்டு
கோமதி இருந்துட்டு அந்த ஓனருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இனிமே மயில் வேலைக்கு வரமாட்டா, ஏன்னா மன்னிச்சிருங்க, அவள் மாசமாக இருக்கிற டைமில் வேலைக்கு அனுப்புறது எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கம்மா, இப்படி ஒரு பொண்ணு கண்டிப்பாக யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காசுக்காக தான் வேலைக்கு வரேன்னு நினச்சி வேலை செய்யாமல் தான் குடும்பத்தில் என்னென்னலாம் பண்ணுவோமோ அதை விட அதிகமாக தான் மயில் எங்கள் வீட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி ஒருத்தர் எனக்கு வேலைக்கு வருவாங்களா இல்லையான்றதே எனக்கு டவுட்டு தான். என்னை மயிலை விட்டு கொடுக்குற மனசே இல்லை. ஆனால் அவங்க மாசமாக இருக்கிறதுனால அவங்க இப்போ ரெஸ்ட் எடுக்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. நான் என்னோட சுயநலத்துக்காக அவங்கள நான் என்கிட்ட தக்க வச்சுக்க விரும்பலை, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில கோமதி இருந்துட்டு கையை பிடிச்சிட்டு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு கூட்டிகிட்டு போன உடனே வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம தங்கமயில் வந்து இறங்குறாங்க. அத்தை, என்னத்தை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மயில், நீ பண்ணது எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிட்டேன். நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போனது மட்டும்தான் என் மனசில் கஷ்டமாக இருந்துச்சு தவிர வேறு எதுவுமே என் மனசில் கஷ்டமாக இல்லை. ஏதோ பொய் சொல்லிட்டேன், நகை விஷயத்துலேருந்து படிப்பு விஷயம் எல்லா விஷயத்துலேயும் நீ போய் சொல்லிட்ட. அப்படி இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தில் தானே உன்னை வீட்டை விட்டு அனுப்பணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பொய்யான கம்ப்ளைண்டில் எங்களை எல்லாருமே ஒரு நாள் முழுக்க நீ ஜெயிலில் உட்கார வச்சுருந்ததா எங்களால் ஏற்றுக்கவே முடியல. அதனால தான் இனிமே எங்கள் வீட்டுக்கு நீ வரவே கூடாதுன்னு நினச்சினே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. இங்கே பாருங்கத்த, அந்த விஷயத்த நானாக ஒன்றும் பண்ணலை. என்னோட அம்மா என்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி இந்த விஷயத்த பண்ண வச்சாங்களே தவிர மனசார இந்த விஷயத்த நான் எப்பவுமே பண்ணது கிடையாது அத்தை. இந்த குடும்பத்துக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியனும் சரவணனும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே கோமதி இருந்துட்டு தங்கமயிலோட கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வரதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரொம்பவே ஷாக்கிங்காக நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோவமாக போயிட்டு இங்கே அதுக்கப்புறம் சரவணா, என்ன சரவணா நடக்குது இங்கே? இந்த வீட்டில் ஒவ்வொன்றா ஒவ்வொரு விதமாக இருக்குது. இந்த வீட்டில் ஒரு பெரிய மனுஷனை எதுக்கு இருக்கானே எனக்கு தெரியவே இல்லை. பொம்மை மாதிரி வரதும் பொம்மை மாதிரி போகிறதுமா தான் இருக்கேன். இந்த வீட்டில் என்னை கேட்காம பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுத்துருவீங்களா நீங்கள்? எதுக்காக அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் கிட்ட கேட்கவும், சரவணனும் ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்கம்மா, அந்த பொய்க்காரியை எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கா, இந்த பித்தலாட்டக்காரி எதுக்காகம்மா கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சரவணா, அவள் பொய் சொல்லியிருக்காதா? இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்ம வீட்டு வாரிசு அவள் வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால அதாவது நம்ம அவளை மன்னிச்சு தானே ஆகணும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? இனிமே இந்த விஷயத்துல இதுதான் முடிவு, எல்லாரும் இந்த முடிவை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சரவணந்துட்டு, மா, இந்த விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்கு நீ யாருமா என்னோட வாழ்க்கையில அப்படின்னு சொல்லவும், சரவணா, என்ன சரவணா சொல்ற? அப்போ உன்னோட வாழ்க்கையில நான் முடிவு எடுக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சரவணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாருங்க, நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணமே மயில் தான். மயில் மாசமா இருக்கா, அவள் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு தானே சொன்னா. அவள் பண்ண தப்பை உணர்ந்து அவள் எல்லார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டிருக்கா. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவளை மன்னிக்காமல் இருக்க முடியும்? அவள் ரொம்ப பாவம். அப்படி இருக்கும்போது அவளை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருமா, இந்த விஷயத்தில் நீ முடிவு எடுத்தது ரொம்ப பெரிய தப்புமா. யார் தலைகீழா இருந்தாலும் இவ கூட மட்டும் நான் வாழ மாட்டேன்னு உங்க எல்லார்கிட்டயும் சொன்னா இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் சொன்னது எல்லாத்தையும் மனசுல எடுத்துக்காம இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கீங்களே. இங்க பாரு சரவணா, உன்னோட குழந்தை அவ வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்குடா. அப்படி இருக்கும்போது அவளை எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லவும், அத்தை இங்க பாருங்க அத்தை, எனக்காக எல்லார்கிட்டையும் நீங்க சண்டை போடாதீங்க அத்தை. அவருக்கு தான் என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரு சந்தோஷப்பட்ட மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே, விடுங்க அத்தை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு மயில், நீ இனிமே எதுவுமே பேசாமல் அமைதியாக மட்டும் நின்றா போதும், மற்றவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க, இந்த வீட்டில் மயில் இருக்க தான் செய்வா, அது மட்டும் இல்லாமல் சரவணன் கூட சேர்ந்து வாழ தான் செய்வா. இந்த வீட்டில் இருக்கிற யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இது கதிரோட கல்யாண விஷயத்துல இருந்து இப்போ இந்த விஷயம் வரைக்கும் அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க முடிவில் போயிட்டு இருக்காங்க. அப்போ நானும் இந்த பெரிய மனுஷன் எதுக்கு இருக்கான்னு தெரியாம இந்த வீட்டில் இருக்கிறதா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம
அதாவது சரவணன் இருந்துட்டு, "அப்பா நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்கப்பா, அம்மா எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்காங்க. நான் அம்மா கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது சரவணன் இருந்துட்டு கோமதி கிட்ட பேசவும், "இங்கே பாருடா, நான் சொன்னது தான். என் மயில் இந்த வீட்டில் தான் இருப்பா. யாருமே இந்த வீட்டை விட்டு அனுப்பவே முடியாது மயிலை" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கோமதி தனக்காக பேசுகிறத பார்த்துட்டு, "இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் இவ்வளோ இவ்வளோ சீக்கிரமாக மனசு மாறி எனக்காக எல்லாருக்கிட்டேயும் இப்படி சண்டை போடுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அத்தை. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இங்கே பாருடி, நீ பண்ணதெல்லாம் தப்பு தான். அதுக்காக அந்த தப்பவே நினச்சிக்கிட்டு எத்தனை நாள் தான் வாழ முடியும் சொல்லு? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டி. அதனால தான் உன்னை மன்னிச்சிட்டேன். இனிமே இப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரி நீ பார்த்துக்கோ, சரியா?" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "அத்தை சரிங்க அத்தை, நீங்கள் கவலையப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே நாங்கள் வாழ்கிறோம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அதாவது நம்ம மயிலோட கையை பிடிச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து சரவணன் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, "இங்கே பாருமா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாருடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நான்? இது உன்னோட உன்னோட பொண்டாட்டிடா" அப்படின்னு நம்ம சரவணன்கிட்ட சொல்லவும், "இங்கே பாருமா, அவள் என்னைக்கு எனக்கு துரோகம் பண்ணாலோ அப்போவே அந்த பொண்டாட்டி புருஷன்ற உறவு அருந்து போச்சுமா. அப்படி இருக்கும்போது அவளை என்னோட பொண்டாட்டி நல்லா சொல்லாத" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "இங்கே பாருங்க, எப்போ பாரு இந்த வீட்டில் பிரச்சனைன்னு வந்துக்கிட்டே தான் இருக்குமா. இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது, என்ன தீர்வுன்னு உங்கள் யாருக்குமே தெரியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே எல்லாருமே ரொம்பவே அப்படியே எதுவுமே தெரியாம தலை குனிஞ்ச மாதிரி இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது மீனா இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம தங்கமயில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா போய் தங்கமயில கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜி, சரவணன், அதுக்கப்புறம் கதிர், இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, இங்கே பாருங்க, நீங்கள் எப்படி இப்படி ஒரு பிஸ்னஸை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு தன்னோட பக்கம் இருக்கிற நியாயத்தம் அப்படியும் கம்பெனிக்காக கொடுக்குற எஃபெக்ட் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம கோமதியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, "இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் சீக்கிரமாக இப்படி ஒரு முடிவெடுத்து மயிலக்காவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என்னோட சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. அவ்வளோ பெரிய சந்தோஷத்தில் இருக்கேன் நான்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, "இங்கே பாருடி, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தாண்டி. என்னோட பையன் சீக்கிரமாக ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டானா அது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட குடும்பத்தில் இருக்கிற அன்பும் பாசம் எல்லாமே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தியா, என்னோட மருமக மாசமாக இருக்கா. இனிமேல் என் மருமகளை பார்த்து யாராச்சும் கேள்வி கேட்பாங்களா? யாருமே கேள்வி கேட்கவே முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம செந்தில் இருந்துட்டு இன்னொரு பக்கம் ரொம்பவே பதட்டமாகவும் அப்படியே கை நடுக்கத்தோடைய இது ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போன உடனே தன்னோட கேபினில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரே நாளில் 60,000 ரூபாய் வந்திருக்கு. நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம். ஒரு நாளில் இவ்வளோ வந்தால் கண்டிப்பாக நம்ம பணக்கார ஆயிடலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ரொம்பவே சந்தோஷமா நிறைய பேர் வராங்க வேலையை முடிக்கிறதுக்காக. இதெல்லாம் பார்த்து நம்ம சரவணன் இருந்துட்டு செந்தில் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, "இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன வேலை முடியணும்" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணித்தரேன். நீங்கள் கவலையப்படாதீங்க. இந்த ஒரு இடத்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் தீர்த்து கொடுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பண்ணுறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சந்தோஷப்பட்டு ரொம்பவே சந்தோஷமா நம்ம செந்தில்கிட்ட ஒரு அட்வான்ஸாக ஒரு 40,000 கொடுக்குறாங்க. இதை பார்த்து உடனே ரொம்பவே சந்தோஷமா, "என்ன இது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்க, இப்போதைக்கு இதை அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு நிறைய கொடுத்து அனுப்புகிறேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி எடுத்த முடிவில் ரொம்பவே கோவமாக இருக்காங்க. நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, "இங்கே பாருங்க, நான் சரவணனோட விஷயத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேனேன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. என்னோட பையனோட சந்தோஷமும் எனக்கு முக்கியம் இல்லை. என் பையன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும்.
அதனால தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பையனுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறேன்னா கண்டிப்பாக அவங்க பசங்களுக்காக இது எல்லாத்தையும் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடி, இந்த மாதிரி நாடகம் போடுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத, முதல்ல இங்கேருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே கோவத்துலேயும் ஆத்திரத்துலேயும் இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு தங்கமயில வீட்டிலேயே தங்க வைப்பாங்களா, இல்லை நம்ம பாண்டியன் சரவணன் பேச்சை கேட்டுட்டு நம்ம கோமதியை வீட்டை விட்டு நம்ம தங்கமயில வீட்டை விட்டு அனுப்புவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.